எம்ஆர்ஐ எடுக்க போனோம். எம்ஆர்ஐ எடுத்த இடத்துல தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாய், வணக்கம். நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 17 நாள் நம்ம ஒரு கேப் எடுத்திருப்போம். அட்லாஸ்ட் ஒரு 20 days ஆச்சு. ஸோ எதுக்கு, ஏன் அப்படின்றத பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப லென்த்தாக வள குழப்பலாம் அப்பெல்லாம் இழுக்கலாம் மாட்டேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு சீக்கிரமாக முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. ஸோ ரைடி ஜாக்கெட்டு. ஸோ ஓகே, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடுவோமா? ஸோ ஓகேங்க. சரி ஓகேங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 2023 சம்திங் அப்போது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். 2024 ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போய்கிட்டு இருக்கப்போ, நானும் எங்கள் அண்ணனும் பைக்கில் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு பையன் வந்து தட்டி விட்டான். ஸோ இங்கேருந்து ஒரு 5 மீட்டருக்கு 10 மீட்டர் 15 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இழுத்துட்டே கீழே போய் விழுந்துட்டேன். ஸோ விழுந்தோடனே பேக் சைடு நல்ல அடி, பின்னாடி அடி, இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக ஸ்க்ராட்சு. ஸோ ஃபுல்லாமே அடிபட்டுருச்சு. நான் அப்போ பெருசாக கண்டுக்கலாச்சு, அடிதளப்பட்டிருக்கு, நம்ம விட பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் கேஷுவலாக எழுந்திரிச்சு சிரிச்சுட்டு நானும் எங்கள் அண்ணனும் கிளம்பி போயிட்டோம். சரி ஓகே, ஒன்றும் இல்லை, வண்டியை பார்த்துட்டு அப்புறம் வண்டியை சரி பண்ணிட்டு அப்போ நானும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஒரு 6 months அப்புறம் பேக் பெயின் வந்துச்சு. பின்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா வலிக்குது அப்படின்ட்டு நானும் பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே, சின்னதாக தான் இருக்கும், சும்மா வலிக்குது அப்படின்னு நானும் விட்டுட்டேங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே போக என்னாச்சுன்னா, டேஸ் அதிகமாக வலி ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு. என்னால் சுத்தமாக முடியலை. அதை போக இந்த லாஸ்ட் 8 months ரொம்ப பெயினுங்க. லிட்ரலி என்னால் படுக்க முடியாது, தூங்க முடியாது, ஒரு இடத்துக்கு போக முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னடா இப்படி வலிக்குது, நமக்கு என்னடா ஆச்சு அப்படின்றது. நான் கூட ஜவ்வு தெரிஞ்சிருக்கோம், இல்லை ஒரு பல்ச்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா, எக்ஸ்ரேல ஒன்றும் இல்லை தம்பி, நல்லா தான் இருக்குது, சதை வீக்கம், சத்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சத்து இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன அப்படி அந்தளவுக்கு வீக்காக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு நானும் சரி ஓகே. நாங்கள் வந்து இந்த டானிக் கொடுத்தாங்க. அந்த டானிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு லிக்விட் கொடுத்தாங்க. அந்த ரெகுலராக அப்ளை பண்ண சொல்லி, அது இல்லை இப்போ கீழே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. லிட்ரலி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த இடத்துல. என்னால் இப்போ உங்ககிட்ட நின்றுட்டு தான் பேசிட்டேன், இப்போவும் எனக்கு வலிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு முதுகு வலிக்குது, நமக்கு வந்து முதுகில் அடிபட்டுருக்கு, வலிச்சிருக்கு. நான் கூட லாஸ்ட்டாக மேமலை போய் கட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்போலாம் இருந்துச்சா. ஸோ மேமலரையில் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் செம்ம பெயின். ஒரு நாள் ஃபுல்லாக நான் எந்திரிக்கவே இல்லை, அவ்வளோ வலி எனக்கு. ஸோ வீட்லேயும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இப்படியே சொல்லிட்டு இருக்கான், நம்ம என்னென்னா பரவாயில்ல பார்த்துருவோம் சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து போனோங்க. ஸோ எம்ஆர்ஐ எடுக்க போனோம். எம்ஆர்ஐ எடுத்த இடத்துல தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை மட்டும் கண்டுக்காமல் விட்டுருந்தேன்னா அவ்வளோதான். நான் சொல்ல போனால் ஒரு முதுகு வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன். ஸோ உங்களை ஸ்கேனை காட்டுற ஒரு விஷயம் இருங்க. உங்களுக்கு வந்து ஸ்கேன் வந்து இதில் பார்த்தா தெரியுமான்னு தெரியல. ஸோ நான் எதுக்கும் இங்கே நான் ரொம்ப கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ நல்லா பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஸோ இது வந்து என்னோடய எல்போ போனு, பேக் போனு. ஸோ இதில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டெமாலிஷ் ஆகிருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம குழப்பலன்னு இருக்கா. ஸோ எல்லாரோட போனும் இப்படி இருக்கணும், ஓகேங்களா? இருங்க நான் இப்படி வச்சு சொல்கிறேன். ஸோ எல்லாரோட போனும் இப்படி இருக்கணும். ஆனால் என் போன் எல்லாருக்கும் இந்த கேப்பில் வந்து ஜவ்வில் வந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம முதுகு அப்படின்னா இப்படி ஃப்ளெக்சிபிள் பண்ணுறதுக்கான இதெல்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ ஆக்சிடென்ட் ஆன என்ன ஆச்சு எனக்கு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இதுதான் இந்த 2 போனுன்னு வச்சுக்கோங்க. இது மே போனு, இது கீ போன், கீழே அந்த ஜெல் இருக்குது. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதில் இந்த கீழே இருக்கிற போன் வந்து மே போனோட டச் ஆனதில் இவ்வளோ கேப்பில் உள்ளே இருந்த லிக்விட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி மொத்தமாக உடஞ்சிருச்சு. உடஞ்சதில் என்ன ஆச்சுன்னா, கீழே இருக்கிற எல்லா போனையுமே அஃபெக்ட் ஆகியிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடம்லாம் ஸோ அந்த போன்லேருந்து எல்லா போனையும் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுன்னா, அது வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ லிக்விட் ஒரு நிமிஷம். ஸோ அது லிக்விட் மாதிரி இருக்கிறனால என்ன பண்ணுன்னா, இப்படி இருக்கிறது அப்படியே எல்லா இதுவுமே இறுக்கி இப்படி பிடிச்சிக்கிறோம். ஒரு லப்பர் கணக்காக அது வந்து இறுக்கி எல்லாத்தையும் பிடிச்சிருச்சுன்னா நமக்கு என்ன செய்யும்? இப்போ இந்த கை இருக்குது, இதை நான் இறுக்கி பிடிச்சின்னு என்ன ஆகும், அங்கே நான் எங்கிட்ட அசைக்கும் போது எனக்கு பெயின் ஆகும். ஸோ இப்போ எனக்கு அந்த பிரச்சனை தான் இருக்குது. அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு தம்பி, உனக்கு இந்த மாதிரி சதை இறுக்கி பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்ச நாள் நீ ரொம்ப ரெஸ்ட் எடுத்தால் தான் உன்னால் இதை சரி பண்ண முடியும், நீ வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க.
அப்புறம் வந்து ஃபிசியோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் சுத்தமாக பண்ணவே கூடாதுன்னு இருக்காங்க. பைக்கில் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அதிகமான வைப்ரேஷன்ஸ் எடுத்துருமோ அதெல்லாம் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாகவே நான் இந்த பெல்ட்டு தான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பெல்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை போட்டுக்க சொல்லியிருக்காங்க, ரெகுலராக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ராவல் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி நான் மோட்டோலாக் சேனல் வச்சுருக்கேன், நான் வீடியோ போடணும், நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும் அப்படி சொன்னேன். ஸோ அவர் ஒரே என்னை பார்த்து ஒரு உனக்கு சரியாகணும்னு நினச்சேன்னா கொஞ்ச நாளைக்கு இதுலேருந்து கேப் விடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன பேசனே தெரில. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வந்து இதை மட்டும்தான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னடா மோட்டோலாக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு, நம்ம அவ்வளோ ஆசையாக இருக்கோமே, இது இப்படி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருந்தேன். ஒரு 1 வீக் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், இதுக்கு அடுத்த வீடியோ சரிவா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்துக்குலாம் போய் வீடியோலாம் எடுக்கலாம் ட்ரை பண்ணேன். என்னென்னா இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, வாழ்கிற நாள் சாகிற நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் நகரவோன்னு. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிகிற வரைக்கும் எனக்கு இவ்வளோ வழிலாம் இல்லை. நமக்கு நார்மலாக தான் இருக்குது, நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்து நமக்குள்ளே சரி ரைட்டு ஒரு பெயின் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் கூட சுளுக்கு மற்றபடி அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒன்று நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நின்றா வலிக்குது, உட்காந்தா வலிக்குது, படுத்தா வலிக்குது, ஒரு இடத்துக்கு போனால் வலிக்குது. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நமக்கு தெரியாத வரைக்குமே நம்ம நிறைய ஊர் சுற்றிருக்கோம். எல்லா உள்ள வேலையும் பார்ப்பேன், இப்படி பெல்ட் அடிப்பேன், இப்படி உருளுவேன், நட்டக்குத்தலாக நிற்பேன், வெயிட்டு தூக்குவேன். இப்போ இப்படி ஆனால் வெயிட்டு தூக்க முடியல. வெயிட்டு தூக்கிட்டு வச்சோம்னா உண்மையிலே வலிக்குதுங்க. நான் கூட என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், இது ஏன் அப்படின்றது தெரில. மென்டலி நான் வந்து நமக்கு இப்படி இருக்குன்னு நினச்சனால தான் என்னால் அதெல்லாம் பண்ண முடியல, அதனால் வலிக்குதான்னு. காலையில் எந்திரிக்கவே முடியல சுத்தமாக. எப்படி சொல்கிறது, ஏதோ ரொம்ப முதுகில் வெயிட்டை கட்டி விட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்காக மோட்டோலாக் பண்ண முடியாமலாம் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது. வண்டி ஓட்டாமலாம் வாய்ப்பே கிடையாது. என்னால் வண்டி ஓட்டாமலாம் இருக்கவே முடியாது. ஸோ இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயே நான் ஒர்க்லாம் போயிட்டு வந்தேன் பசங்க கூட. அந்த ட்ரிப்பில் எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்துச்சு. பெல்ட்டு போட்டு வந்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒன்று ஒரு ஃபீல் ஆச்சு, என்னடா நம்ம ஏதோ பேஷண்ட்டு மாதிரி இருக்கோமோ, பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு பேஷண்ட்டு மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இன்னர் ஃபீல் வந்தோடனே ஓகே நம்ம தான், நம்ம மனதைரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை அப்படியே கழட்டி வச்சுட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தப்போ நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ போயிடுச்சு. ஓப்பனாக சொன்னால் இப்போ ரொம்ப வலிக்குது. நான் இவங்க 2 பேசுகிறேனால பேசவே முடியல. இதுக்கு என்னடா சக்தி சொல்யூஷனு, இப்படி வலிக்குதுன்ற இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரெகுலராக பெல்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2வது வந்து அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸை கண்டினியூஸாக எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ வந்து டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒரு 2 வீக்ஸாக நான் எடுக்கலை. சொல்கிறேன் ஒரு மாதிரி இருந்துச்சு, நானும் எடுக்கலை. என்ன பண்ணேன்னு தெரியல. உங்ககிட்டலாம் ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை தெரியாமல் நீங்கள் கீழே விழுந்தாலோ தயவு செஞ்சு சின்ன விஷயந்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சின்ன செக்கப் பண்ணிட்டு அது ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிடலாம். இப்போது இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சரி பண்ணிடலாம். இந்த இஷ்யூ வந்து நான் என்ன பண்ணி தெரியுமா, வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி கையை இப்படி பிடிச்சிப்பேன், இப்படி பண்ணோன்னே அது அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகி அந்த லிக்விட் ரொம்ப குழஞ்சு உடஞ்சி ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிச்சனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. இப்போவுமே என் முதுகில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு கோடா இருக்கும். ஸோ நான் முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா நான் சைடில் வேணால் குட்டி ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ குட்டியாக கோடு. எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பிறக்கும் போதே சில பேருக்கு அந்த மாதிரி இருக்குமா. ஸோ எனக்கு இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு மேபி இதனால தான் அது வந்திருக்குமோன்ற ஒரு தாட்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு. ஒரு சதை, ஏன்னா சதை இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஜிம்முக்கே போகிறோம், நம்ம சதை விரியும் போது நமக்கு இந்த இடத்துல தான் கோடு விழுவும், இங்கெல்லாம் கோடு விழுவும், அவுத்துலலாம் கோடு விழுவும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலங்க. ஸோ இதை பற்றிலாம் எந்த கவலையுமே பட வேணாம், நம்ம சரி பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ நான் எடுக்க வேணாம், இதை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண வேணாம் தான் நினச்சேன். பட் எல்லாருமே என்னை பார்த்து ஏன் வீடியோ போடல, என்னாச்சு உனக்கு, ஏன் வீடியோ போடல, நீ வந்து அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐ மீன் அவ்வளோதான்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ வந்து சும்மா சொல்லிகிட்டு இருந்த அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, இந்த இஷ்யூ இருந்துச்சு, அதனால என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. ஸோ இனிமேல் அந்த கவலையை வேணால் நம்ம ட்ராவல் தான் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ண தான் போகிறோம். ஸோ அது வரைக்கும் லோக்கலுக்குள்ளே நம்ம சிட்டியில், நம்ம மதுரையில், உங்களுக்கு மதுரையில் ஏதாவது காட்டணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றின ஒரு வீடியோஸ் போடுறேன். ஸோ நீங்கள் என்ன கேளுங்க. இப்போ வந்து எல்லாம் மதுரையில் பாதி பேர் இருப்பீங்க, வெளியூர்லலாம் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மதுரையில் என்னெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு நினச்சிருக்கீங்க, அங்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அங்கே உங்களுக்காக நான் போகிற வீடியோவை நீங்கள் போகிற மாதிரி நினச்சிட்டு ஸோ லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, உங்களுக்கு இது அளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ
ரொம்ப நாள் கேப் விட்ருக்கு. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்து சேஃபாக இருங்க. இஷ்யூ ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்போ உடனே வந்து டாக்டர்ஸ்டையோ இல்லை அதுக்கு எதாவது பண்ணணுமோ பண்ணிடுங்க. டிலே பண்ணிடுறாங்க, சூடு பார்த்துக்கலான்னு தயவு செஞ்சு அந்த வேணாம். ஸோ இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. டாடா.